ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கரண்டி கடல மாவு போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச கடல மாவு, வீட்டிலே நாங்கள் அரைக்கிறது. 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறேன். அதில் 1 கப்பு வேணால் கொஞ்சம் அரை கப் கூட போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது பெருங்காயப்பொடி கொஞ்சம். அடுத்தது மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது இது ஆஃப் மினிட். அடுத்து சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன், சும்மா கொஞ்சமாக. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். பஜ்ஜிக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் எடுத்து சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் இருக்கணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறேன். வாழைக்காவும் கத்திரிக்காவும் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு வாழைக்காய் எடுத்து இப்படி பண்ணி இது போடுங்க பஜ்ஜிக்கு. வாழைக்காய் பஜ்ஜி. அடுத்தது கத்திரிக்காய் பஜ்ஜிங்க. கத்திரிக்காயில் பஜ்ஜி போட்டால் கூட நல்லா இருக்குங்க. கலருக்கு நீங்கள் கேசரி பவுடர் போட்டுக்கலாம், ஆனால் அதெல்லாம் நான் போடுறதில்லை. பஜ்ஜி பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்த உடனே எடுத்துனாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி ஒன்றா போட்டுக்கிறேன். சுட சுட பஜ்ஜி ரெடி.